ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே பிரியாணி டேஸ்ட் தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இது மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் நம்ம 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இது நம்ம எண்ணெயிலே சேர்க்குறப்போ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ புதினா மல்லிலாம் நல்லா சுருண்டு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ இஞ்சோட அளவு பூண்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி முன்னாடியே சேர்க்கறதுனால நமக்கு பிரியாணிக்கு நார்மலாகவே கலர் சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா குழைவாக வதங்கணும். இதோடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு 4 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கட்டும். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு, இந்த மாதிரி வரணும். இது இன்னும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 600 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன். அரிசியை விட கறி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கர்லலாம் மட்டனை வேக வைக்கல, டைரெக்டாக பேனில் போட்டு தான் வேக வைக்கிறோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இதோடவே பிரியாணிக்கு ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதில் 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதை வந்து உரலில் போட்டு நல்லா அரைச்சி கறியோடு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மசாலா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும். இப்போது இந்த பேனை மூடி ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இப்போது அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வடி பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி நான் சேர்த்துருக்கேன். கேஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை வேக வைங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியோட சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டபுள் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரிசி நம்ம போட்டப்போ ஒரு சைஸும் இப்போவும் கொஞ்சம் டபுள் ஆகிருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இந்த அரிசியை கறியில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். எல்லா அரிசிலையுமே அந்த மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
இப்போது ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் அதை மூடிக்கிறேன், தம் வெளியே போகாத மாதிரி. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். 20 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்பவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் பிரியாணி. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஸ்லோவாக. இதில் நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல, ஆனாலுமே பாருங்கள் பிரியாணியோட கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் மிளகாத்தூள் முன்னாடியே சேர்க்குறப்போ உங்களுக்கு கலர் நேச்சுரலாகவே கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நல்லா கமன்னு கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.